ஹாய், இன்றைக்கி லஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மிக்சர் ஜார் தேவை. இதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ட்ரிங்க் தேவையோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. அப்புறம் நான் இதில் ஐஸ் க்யூப் சேர்க்கல. அதுக்கு பதிலாக நான் கர்டை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஐஸ் க்யூப் போட்டால் நம்மளுக்கு லஸ்ஸி ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ நம்ம கர்டை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா அப்படியே திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் எசன்ஸ் ஆப்ஷனல் தான். கொஞ்சம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற லஸ்ஸி மாதிரி இருக்கும் இந்த எசன்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா. ரோஸ் ஸ்மெல் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 2 ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸ் சேர்த்தாச்சா, அடுத்து ஜாக்ரி சேர்த்துக்கலாம். ஜாக்ரிக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்க்கலாம். எங்கள் வீட்டில் ஒயிட் சுகர் இல்லை. நான் சில டைமில் ஒயிட் சுகர் எடுத்து சாப்பிட்டுவிடுவேன். அதனால் ஒயிட் சுகரை இப்போ வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் ஜாக்ரி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கப் எடுத்துக்கோங்க, இல்லை டம்ளர் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த லஸ்ஸியை இதில் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் நிறையா தயிர் இருந்ததுன்னா நான் இதை மாதிரி செஞ்சு தான் குடிப்பேன். இதை மாதிரி ஒரு கிளாஸ் குடித்தோன்னாவே போகும். நம்மளுக்கு அப்படியே சில்லுன்னு ஆகிடும் ஸ்டொமக். அப்புறம் கொஞ்சமே நம்ம பாதாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் பாதாம் சேர்த்துருக்கேன், எனக்கு பாதாம் பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சூப்பரான லஸ்ஸி தயார்.